வீட்ல இருக்க பொருட்களை வச்சே பாம்பு பட்டாசு எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கரை ஒரு 4 கரண்டி எடுத்துடலாம். இப்ப அந்த சர்க்கரைய மிக்சில வச்சு நல்ல பொடியா அரைச்சிடலாம். அதாவது இந்த அளவுக்கு நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிருக்கணும். அடுத்தது அந்த மாதிரி பேக்கிங் சோடா 1 கரண்டி போட்டுடலாம். அடுத்தது அந்த ரெண்டையும் சேர்த்து மறுபடியும் ஒரு நேரம் அரைச்சிடலாம். இப்ப பாருங்க ரெண்டையும் சூப்பரா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது இதுல எந்த அளவு போட்டு அரைச்சோம்னா 4 பங்கு சர்க்கரைக்கு 1 பங்கு பேக்கிங் சோடா போட்டு அரைச்சிருக்கோம். அடுத்தது அந்த மாதிரி ஆகாத பிளேட் எடுத்து அதுல மண்ணை போட்டுடலாம். இந்த மண்ணு பாத்தீங்கன்னா ஈரம் இல்லாம இருக்கணும். அடுத்தது அந்த மண்ணோட நடு பகுதியில சின்னதா ஒரு குழி போட்டுடலாம். இந்த குழி எதுக்குன்னா இந்த கலவை எரியறதுக்கு எரிபொருள் தேவை. அதனால இந்த பள்ளத்துல தான் கொஞ்சமா எரிபொருள் ஊத்தணும். இப்ப மண்ணெண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த பள்ளத்துல எரிபொருளுக்காக மண்ணெண்ணெய் ஊத்தலாம். இப்ப நம்ம கிட்ட மண்ணெண்ணெய் இல்லாததுனால பெட்ரோல் ஊத்திடலாம். அதனால நம்ம இந்த ஸ்கூட்டில இருந்து ஏற்கனவே வேறொரு வீடியோல சொல்லியிருந்த மெத்தட் படி இதுல இருந்து கொஞ்சமா பெட்ரோல் எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா உள்ள இருந்து நமக்கு தேவையான பெட்ரோல் வந்துருச்சு. இப்ப இந்த பெட்ரோலை அந்த பள்ளத்துல தேவையான அளவு ஊற்றிடலாம். அடுத்ததா சர்க்கரையும் பேக்கிங் சோடாவும் கலந்த கலவைய அந்த பள்ளத்துல போட்டுடலாம். இப்போ நமக்கு இது சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்போ இதுல தீய கொளுத்திடலாம். இப்ப பாருங்க நாம செஞ்ச பாம்பு பட்டாசு அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சுட்டு. நம்ம கடையில வாங்குற பாம்பு பட்டாசு ஒல்லியா தான் வரும். ஆனா நாம செஞ்ச பாம்பு பட்டாசு நல்ல தடியா வரும். கடையில வாங்குறதுக்கும் நம்ம வீட்டுல செய்யறதுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னன்னா கடையில வாங்குறது வேகமா வரும், நாம செய்யறது கொஞ்சம் மெதுவா வரும்.